நீங்கள் இரவு நேரங்களில் திருவாரூர் மாவட்ட சாலைகளில் பயணித்திருக்கிறீர்களா? ஊரே அடங்கிய பின் வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டும் ஒருவித மர்மமான அமைதி நிலவும். அங்கே யாராலும் வெல்ல முடியாத 48 பயங்கரமான துர்தேவதைகள் சிறைபிடிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? பிரம்மனும் ருத்ரனும் தேடி வந்து நின்ற அந்த இடம் எங்கே இருக்கிறது? லண்டனிலோ, பாரிஸிலோ, சிங்கப்பூரிலோ ஒரு தமிழனுக்கு ஆபத்து என்றால், இங்கே திருவாரூர் மண்ணில் அந்த தமிழனை ஆபத்திலிருந்து ஒரு கரம் இழுத்து காக்கும். அது யாருடைய கரம்? வெறும் கோவில் மட்டுமல்ல, இது கடல் கடந்து வாழும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் வேர் இங்கேதான் இருக்கிறது. உலகம் எங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கு ஆபத்து என்றால் ஓடி வந்து காக்கும் ஒரு காவல் தெய்வம் இங்கே ஆட்சி செய்கிறது. மர்மங்கள் நிறைந்த 1000 ஆண்டுகால வரலாறு மௌனமாக விடை சொல்ல காத்திருக்கிறது. அதுதான் ஆயிக்குடி தேவராஜ மகா சாஸ்தா திருக்கோவில். நீங்கள் பார்க்க போவது வெறும் ஆன்மீக பயணம் அல்ல, ஒரு மர்ம தேடல். அப்படி என்ன அதிசயம் இங்கே ஒளிந்திருக்கிறது? வாருங்கள், இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருந்தால் அது தற்செயலானது கிடையாது. ஐயனாரோட அருள் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இத முழுமையாக நீங்க பார்க்க முடியும். சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூரிலிருந்து சரியாக 13 கிலோமீட்டர். இந்த தலத்தின் வரலாற்றை தோண்டினால் அது நம்மை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு செல்கிறது. இந்த தலத்திற்கு தெய்வரங்க பெருமான் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பிரம்மாவும் ருத்ரனும், அதாவது சிவன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்களும் இங்கே வந்து இந்த சாஸ்தாவை வழிபட்டிருக்கிறார்கள். அதனாலேயே இவருக்கு தேவராஜா சுவாமி என்ற திருநாமம் நிலைத்தது. புராணங்களின்படி இந்த தலத்தின் ரகசியம் உங்களை அதிர வைக்கும். மனிதர்களை வாட்டி வதைக்கும் 48 விதமான துர்தேவதைகள் ஒரு காலத்தில் தேவர்களுக்கே சவால் விட்டன. அந்த தேவதைகளுக்கு சாபம் கிடைத்த போது அவையெல்லாம் எங்கே தஞ்சம் புகுந்தன தெரியுமா? இங்கேதான் ஆயிக்குடி மண்ணில் வீற்றிருக்கும் மகாசாஸ்தாவின் பாதங்களில். தங்களை மன்னிக்கும்படி அந்த தேவதைகள் கதறிய போது சாஸ்தா அவற்றுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். இன்றும் அந்த 48 தேவதைகளும் சாஸ்தாவுக்கு கட்டுப்பட்டு இந்த கோவிலை சுற்றி அரூபமாக காவல் காக்கின்றன. அதனால்தான் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே கால் வைத்தால் அந்த தீய சக்திகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றன. இது நம்பிக்கையா இல்லை மர்மமா? ஆகம விதிகளின்படி கோவில்கள் கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். ஆனால் ஆயிக்குடியில் ஒரு மகா அதிசயம் நடக்கிறது. இங்கே மூலவர் பூரண புஷ்கலை சமேத தேவராஜ சாஸ்தா மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். ஏன் இந்த மாற்றம்? தீய சக்திகள் ஊடுருவ முடியாதபடி மேற்கு திசையை தனது பார்வையால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் சாஸ்தா. கோவிலின் உள்ளே நுழைந்ததும் நம்மை வரவேற்பது தேவ தீர்த்தம். அதன் எதிரே தனி விமானத்துடன் 3 கலசங்கள் மின்ன சாஸ்தா கம்பீரமாக வீற்றிருக்கிறார். வடக்கு பக்கம் பெத்தானசாமி மற்றும் பேச்சியம்மன், தெற்கு பக்கம் ராக்க பெருமாள் மற்றும் அஸ்வராஜன், கிழக்கே வீரன் என இந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் போல காட்சியளிக்கிறது. நடுவே நிற்கும் புனிதமான வேம்பு மரம் இந்த தலத்தின் தலவிருட்சம். இக்கோவிலை சுற்றி 4 திசைகளிலும் கைலாசநாதர் மற்றும் வலம்புரி விநாயகர் கோவில்கள் அமைந்திருப்பது இந்த இடத்தை ஒரு மாபெரும் சக்தி பீடமாக மாற்றுகிறது. கோவிலின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு காவல் தெய்வம். பெத்தானசாமி, பேச்சியம்மன், ராக்க பெருமாள், அஸ்வராஜன் என ஒரு பெரும் படையையே சாஸ்தா வைத்திருக்கிறார். கோவிலின் நடுவே இருக்கும் வேம்பு மரம் வெறும் மரம் அல்ல, அது பல நூற்றாண்டுகளாக மர்மமான நிகழ்வுகளை மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் தலவிருட்சம். இந்த வேப்ப மரத்தின் கீழ் நின்றால் ஒருவித அதிர்வு, வைப்ரேஷன் ஏற்படுவதாக பல பக்தர்கள் இன்றும் உணர்கிறார்கள். அது என்ன சக்தி? பில்லி, சூனியம், ஏவல்
இந்த வார்த்தைகளை கேட்டாலே பலருக்கு நடுக்கம் வரும். ஆனால் ஆயிக்குடியில் இவற்றுக்கு இடமில்லை. ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் இங்கே நடக்கும் பூஜைகள் மர்மம் நிறைந்தவை. இருள் சூழ்ந்த வயல்வெளிகளுக்கு நடுவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும்போது அங்கே ஒருவித தெய்வீக த்ரில்லர் அரங்கேறும். எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து முறையிடுகிறார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அவர்கள் செலுத்தும் நேர்த்திக்கடன் உங்களை வியக்க வைக்கும். உயிருள்ள ஆடு, மாடு, கோழிகள் மட்டுமல்ல, புறாக்களை பறக்கவிட்டு தங்கள் நன்றியை தெரிவிக்கிறார்கள். அந்த பறவைகள் சாஸ்தாவின் தூதுவர்களாக கருதப்படுகின்றன. ஆயிக்குடி சாஸ்தாவின் சக்தி திருவாரூருடன் முடிந்துவிடவில்லை. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா என உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்கள் ஆபத்து காலங்களில் அழைப்பது இந்த வீரனைதான். ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத தொடர்பு, கனெக்ஷன் வெளிநாட்டு தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கிறது. எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் தங்களின் குலதெய்வமாக இந்த சாஸ்தாவை தொழுது இன்று அவர்கள் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளனர். 2011 நடந்த கும்பாபிஷேகம் இந்த தலத்தின் மகிமையை உலகிற்கு உரக்கச் சொன்னது. 1000 ஆண்டுகளை கடந்தும் மாறாத அந்த வீரியம் இன்றும் அந்த சிலையில் தெரிகிறது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் ஒரு பெரும் காவல் அரணாய் நின்று நம்மை காத்து வரும் தேவராஜ மகாசாஸ்தா ஒருமுறை தரிசிக்க வேண்டிய அற்புத தலம். ஆயிக்குடி தேவராஜ மகாசாஸ்தா. ஒருமுறை இங்கே சென்றால் உங்கள் பயம் நீங்கும், எதிரிகள் பணிவார்கள், மர்மங்கள் விலகி ஆன்மீகம் பிறக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற அமானுஷ்ய அனுபவங்களை உணர்ந்திருக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோவில் முகவரி: அருள்மிகு தேவராஜ மகாசாஸ்தா திருக்கோயில், முகுந்தனூர் அஞ்சல், ஆயிக்குடி, திருவாரூர் மாவட்டம். இதுபோன்ற இன்னும் பல மர்மமான ஆன்மீக தேடல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மர்மங்கள் தொடரும்.